நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக காடை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்காக காடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை அதில் வச்சுட்டோம். தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 3 பட்டையை போட்டாச்சுங்க. பட்டை ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பொன்னிறத்துக்கு செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கல்பாசி, ஒரு 2-3 பாசி நம்ம போட்டுக்குவோம். கல்பாசி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா சேர்ந்து பொன்னிறத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், சூப்பராக வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம கழுவி சூப்பராக வச்சுருக்கிற காடையை சேர்த்துக்க போகிறோம். காடையை பாருங்கள், நல்லா சூப்பராக வாங்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி நல்லா கழுவி அலசி எடுத்துகிட்டு வச்சுருக்குறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி சின்ன சின்னதாக இதை நறுக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக போதுமானதாக இருக்கும். நிறையா போட்டிங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, கசகசா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இதையும் நம்ம அதில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். முதல்ல நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் சேர்த்துக்கிட்டாச்சு. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் போட்டு சூப்பராக நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா, மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம மசாலாவை நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். நம்ம காடை கழுவி வச்சுருக்குறோம். அந்த காடையை இதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். காடை நல்லா ஹெல்த்தியானது, உடம்புக்கு மருத்துவ குணம் உள்ளது. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லா காடையுமே போட்டுக்கிட்டாச்சுங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் காடை கறியில் நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப அது ஃப்ளேவர் கறியில் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சூப்பராக நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நிறையா போட்டுறாதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் நல்லா கிருமி நாசினி, சாப்பிட்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அதனால் இதை நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகு போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் 1.5 கரண்டி, மல்லித்தூள் ஒரு 1.5 கரண்டி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் கிண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, கிரேவி பார்த்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 சொம்பு தண்ணி அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கிறோம். போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் கறி வெந்து நல்லா கிரேவி பார்த்துக்கு வரும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா எல்லாம் கறியில் இறங்கி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதில் மூடி வச்சுக்கலாம். இப்போது மூடி வச்சு இதே மாதிரி வேக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக கறி வெந்துடும். அந்த வாசனை, ஃப்ளேவர் எல்லாமே கறிக்குள் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
கறி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கிரேவி பார்த்துக்கு சூப்பராக இருக்குது. வாசம் நல்லா கம கமன்னு சூப்பராக வருதுங்க. இன்னும் கொஞ்சம் இறுகி சூப்பராக நல்லா கறி எல்லாமே வெந்து சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது கிரேவி. நீங்கள் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தோசை, சப்பாத்தி, புரோட்டா எதுக்கு ஊற்றி சாப்பிட்டாலுமே, சாப்பாடு எல்லாத்தில் ஊற்றி சாப்பிட்டாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. மசாலா வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.